உறவுகளுக்கு வணக்கம். இனி நம்ம சேனலில் பார்க்க போகிற ரெசிபி சிக்கன் கிரேவி. நான்வெஜ் பிரியர்கள்னா சிக்கன் பிடிக்காதவங்க இருக்கவே முடியாது. இந்த மாதிரி ஒரு சிக்கன் ரெசிபி பண்ண தெரிஞ்சால் போதும். இட்லி, தோசை, ஆப்பம், இடியப்பம், பூரி, சப்பாத்தி, பிரியாணி, சோறுன்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கூடையுமே வச்சா வந்து நல்லா இருக்கும். ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி பேன் வச்சுக்கலாம். பேன் வச்சுட்டு ஒரு குழிக்கரண்டி போல் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் சூடானதும் 2 டீஸ்பூன் சோம்பு, ஒரு 4-5 கிராம்பு, கொஞ்சமாக பட்டை, ஒரு அன்னாசிப்பூ, 2 ஏலக்காய், ஒரு பிரியாணி இலை அவ்வளோ சேர்த்துட்டு நீல வாக்கில் கட் பண்ண 3 பெரிய வெங்காயம் அதையும் சேர்த்துட்டு உப்பு சேர்த்துக்கலாம். 1/4 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். எண்ணெயில் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இதுக்கு கூட காரத்துக்கு பச்சை மிளகாய் 2 தான் சேர்த்துருக்கேன். நல்லா காரம் வேணுன்னா கூட 2 சேர்த்துக்கோங்க. ரம்ப இலை 1 சேர்த்துருக்கேன். கிடைச்சா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா தாராளமாக ஸ்கிப் பண்ணிக்கலாம். நல்லா வதக்கிட்டு மூடி போட்டு மூடிட்டு ஒரு 5 to 10 மினிட்ஸ் அப்படியே சிம்மில் வச்சு குக் பண்ணியாச்சுன்னா வெங்காயம் நல்லா வதங்கிடும். எடுத்துகிட்டு மறுபடியும் நல்லா கலந்து விட்டுட்டு கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, நல்லா நைஸாக அரைச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாசனை எல்லாம் சேர்த்துட்டு மறுபடியும் மூடி போட்டு மூடிட்டு நல்லா வேக விடலாம். அப்படியே சிம்மில் வச்சாச்சுன்னா தக்காளியும் நல்லா வெந்துடும். இப்போ வந்து 2 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் ஆட் பண்ணியிருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டேபிள் ஸ்பூன் சோம்பு தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டேபிள் ஸ்பூன் பெப்பர் தூள், நல்ல மிளகு பொடி எல்லாத்தையும் சேர்த்துட்டு அப்படி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த மசாலாக்கெல்லாம் பச்சை வாசனை போகிற மாதிரி நல்லா இந்த வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாம் சேர்ற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ வந்து வாஷ் பண்ணி வச்சுருக்க சிக்கனை இது கூட சேர்த்துக்கலாம். நான் வந்து 1 கிலோ போல் சிக்கன் எடுத்துருக்கேன். இப்போ இந்த மசாலா கூட சிக்கனையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூட நம்ம தயிர் சேர்க்கணும். நான் 2 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்துருக்கேன். ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் உப்பும் சேர்த்துக்கலாம். நல்லா கொதிச்சதும் உப்பு பார்த்துட்டு மறுபடியும் வேணா உப்பு எக்ஸ்ட்ரா வேணா ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கலந்து விட்டுடலாம். இந்த மசாலா எல்லாம் சிக்கனில் நல்லா படணும். 5 மினிட்ஸ் இப்படியே வச்சுக்கலாம். இப்போ சிக்கன்லேருந்து தண்ணி விட்டு வரும். சிக்கன் எல்லாம் வேக வைக்கும்போது எக்ஸ்ட்ராவாக நிறைய தண்ணி சேர்க்கணும்னு தேவையில்லை. கொஞ்சமாக தண்ணி விட்டு வருது. கூட வந்து ஒரு 1/2 கப் கூட தண்ணி சேர்த்துருக்கேன். 1/2 கப் தண்ணி சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ மூடி போட்டு மூடிட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு வேக விடலாம். ஹை ஃப்ளேமில் ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் இருந்தாச்சுன்னா சிக்கன் நல்லா வெந்துடும். இந்த ஸ்டேஜில் இந்த மாதிரி கறி மாதிரி வரும். இந்த கறி மாதிரி வச்சு சாப்பிடணுன்னா இந்த ஸ்டேஜில் இறக்கிக்கலாம். இல்லை கொஞ்சம் திக்காக நல்ல கிரேவியாக வேணும் அப்படின்னா கூட கொஞ்சம் நேரம் வச்சாச்சுன்னா கொஞ்சம் நல்லா திக் கன்சிஸ்டன்சி கிடைக்கும். பாருங்கள், இப்போ குழம்பு வந்து நல்லா திக்காக ஆயாச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து சிம்மில் வச்சு தான் வேக விடணும். இப்போ இறக்கிக்கலாம். இப்போ இறக்குனா தான் எதுவும் கூட கொஞ்சமும் வற்றும் போது நல்லா திக்கான குழம்பாக கிடைக்கும். அவ்வளோதான், ஈஸியாக சூப்பராக சிக்கன் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தோம். நீ வந்து அப்படியே சர்வ் பண்ண வேண்டியது தான். இது சோறு மட்டும் இல்லை, இட்லி, தோசை, ஆப்பம், இடியப்பம், சப்பாத்தி கூட எல்லாம் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த சிக்கன் ரெசிபி பிடிக்குன்னா நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.